Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அதோட டெக்னிக்கல் அனலைசஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நான் வாரம் தான் வீடியோ போடுறேன். இன்னும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலை, நம்ம சேனலில் முக்கியமான வீடியோஸ்லாம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஏதோ ஒரு வாரம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போட்டுக்கிட்டே வர்றேன். பட் உண்மையான அனலைசஸ், டெக்னிக்கல் அனலைசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் இனிமே தான். ஸோ எனக்கு எல்லாம் ஒரு ஒர்க்லாம் முடிஞ்சோன்னே, என்னோடய ஒர்க்லாம் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டெப்த்தாக போகலாம். ஆப்ஷன்ஸில் நீங்கள் எப்படிலாம் வாங்கணும், விற்கணும், ஸோ நீங்கள் எந்த முறையில் நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா சேனல்ஸ் இருக்குங்க. நான் இவ்வளோ எடுத்தேன் அவ்வளோ எடுத்தேன் அப்படின்றாங்க. நிறையா சேனல்ஸ் இருக்கும். பட் அவங்க நிறைய பேர் கால்ஸும் கொடுப்பாங்க. சில பேர் நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனோட நம்ம நாலேஜை தான் நம்ம வந்து எடுத்து பண்ணணும். கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி காசு கட்டிலாம் எடுத்து பண்ணணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு என்னோட ரேட்டிங் படி 1, 2, 3 அப்படின்னு ஒரு 4 ஸ்டாக்ஸ் நான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த வாரத்துக்கு ஏறும் அப்படின்ற ஒரு இது டெக்னிக்கல் அனலைஸ் சிக்னல் காட்டுது. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணிக்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா டாடா பவர் லிமிடெட். இந்த ஸ்டாக் நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்திருக்கும் இந்த ஸ்டாக்ஸ். ஏன்னா எனக்கு இது ரொம்ப நாளாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாக்ஸ். யாராவது சேனலில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் சொன்ன பார்ட்டு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே 1, 2, 3, 4 தடவை இந்த சப்போர்ட் சூப்பராக கொடுத்துச்சு, இந்த இடத்துல வாங்குன்னு சொல்லியிருந்தேன். 218லேயே சொல்லியிருந்தேன். அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். நான் வாங்கிட்டேன் அப்போவே. நான் வந்து ஒரு 245 வாங்கினேன் என்கிட்ட காசு இல்லாதனால. ஸோ கரெக்டாக அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் நான் விற்கலை, ஏன்னா நான் லாங் டேர்ம் ஹோல்டிங்காக போட்டுட்டேன். ஸோ அதேபடி நீங்கள் டாடா பவர் வந்து வாங்குறவங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இப்போ கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னா, இதுதான் வந்து எப்படி 21 கிட்டத்தட்ட 1 இயருக்கு பேக்னு வச்சுக்கோங்க. அந்த லெவல் உள்ள இது வந்து ரெசிஸ்டண்ட்டை நான் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ பண்ணிவிட்டு ஓரளவு 298 வரையும் போயிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ஆகி ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடந்திருக்கும். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ஆகி இறங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? இந்த இடம் ஒரு 200, இந்த நான் ப்ளூ கலர் போட்டிருக்கல 268 ரூபாய்ன்னு வச்சுங்க. அதை வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? நான் வேணால் உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்துல எப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடம் நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதை வந்து சப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த லெவலான டார்கெட் 300 ரூபாய் வரையும் போகும். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த லெவல் 350, அதுக்கு மேலேயும் போகும். ஓகேங்களா? இதுதான் என்னோட இது. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் இப்போ இறங்கிட்டு வருது. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்ல முடியாது, இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஏறலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வேணாம். ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியங்க. இதை மட்டும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் இங்கே போயிடும். 256 ரூபாய்க்கிட்ட போயிடும். சொல்ல முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது, இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பட் நாட் எக்ஸாக்ட்லி, கொஞ்சம் இறங்கியிருக்கணும். அப்போ தான் ஹேமர் பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ என்னோட ஐடியா என்னென்னா, மறுபடியும் இந்த லெவல் தொடும், ஒரு 268 ரூபா தொட்டுட்டு மறுபடியும் ஏறும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டாடா பவரோட கரண்ட் சுச்சுவேஷன். யாராவது வாங்குறா இருந்தால் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணி வாங்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இது அடுத்த வாரண்டுக்கு உண்டான ஸ்டாக்ஸ். அதுக்கடுத்து ரெடிங்டன் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நாட் எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால். ஸோ என்னோட என்னென்னா, இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இப்போதைக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த நான் கொடுத்துருக்க 180 மட்டும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூப்பரான ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் கொடுக்குன்னு நான் சொல்லுவேன். இதை வந்து சேனல் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை எப்படி வரைஞ்சி காட்டுறது, இங்கே இருக்கா எதுவும் ரெக்ரெஷன் ட்ரெண்டு தான் இருக்கோ. ஸோ ஓகே, ஒரு பேரலல் லைன் கூட சொல்லலாம், பேரலல் சேனல் கூட சொல்லலாம். இந்த இது வந்து
இங்கேருந்து இங்கே பாருங்கள் இதுதான் நான் கொடுத்துருக்க 180 லெவலு. அதுலேருந்து இந்த லெவல் பார்த்தீங்களா எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும், நீங்கள் கற்றுக்கலாம் நிறையா. இங்கே வந்து தொட்டுட்டு மறுபடியும் இறங்கி இங்கே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு, முடியல, இறங்கிடுச்சு. மறுபடியும் இதை ட்ரை பண்ணி வச்சு முடியல, சரியான அடி வாங்கிடுச்சு, 140 ரூபா போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வருது. ஸோ இந்த 180க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அப்படி போணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 200 தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து அது பிரேக் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அதனால் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க, ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது அந்த ஸ்டாக்ஸில். ஸோ ரெடிங்டன் இந்தியா லிமிட்டடை வந்து நான் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். இதை நீங்கள் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து டெல்டா காப், நான் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எவ்வளோவில் சொல்லியிருந்தேன்? 286 சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி டாட்டா பவர் மாதிரி இதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்துட்டு இந்த லெவலான இதை நான் வந்து ப்ளூ கலருக்கு மாற்றிக்கிறேன். இந்த லெவலான இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிருச்சு. ஓகேங்களா? இதை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிடக்கூடாது. போணுச்சுன்னா அடுத்த லெவல் 244 இல்லை 289 அந்த லெவல் கூட போனாலும் போகும். ஸோ இங்கே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே போயிட்டு இப்படி தொட்டுட்டு மறுபடியும் மேலே ஏறுறதுக்காக சான்சஸ் இந்த டெல்டா கார்ப்பில் இருக்குது. ஸோ யாராவது வாங்குறா இருந்தால் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்குங்க. போயிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சான்சஸ் வந்திருக்கு. பொறுமையாக இருங்க. வந்துட்டு ஒரு யூட்டர்ன் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் உங்களுக்கு என்ட்ரி இது கொடுத்தேன்னா என்னன்னு தெரில, உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரின்னு கொடுத்தேனான்னு தெரில. ஃபஸ்ட்டு டாட்டா பவரில் பார்த்துருவோம். ஸோ நான் வந்து வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறா இருந்தால் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு நாள் பாருங்கள், மண்டே மட்டும் பாருங்கள், பண்ணிவிட்டு ஒரு 280க்கு மேலே நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும். என்னை கேட்டிங்கன்னா 280 இதுதான் கரெக்டான லெவல். அதுக்கு மேலே வாங்க ஆரம்பிக்கணும். இல்லை சார் நான் இப்போயே வாங்குறேன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். டாட்டா பவர் 280க்கு மேலே வாங்க. இது வந்து 180க்கு மேலே வாங்குங்க. டெல்டா கப் வாங்குறா இருந்தால் இந்த லெவலை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும். 319 பிரேக் பண்ணணும். ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் கூட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சால் இந்த லெவலை பிரேக் பண்ணால் போதும். 314 ரூபாயை பிரேக் பண்ணால் வாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கிடாதீங்க டெல்டா கிராப்பில். ஏன்னா ஒரு குரூசியலான டைம் இந்த இடத்துல இருக்குது. சொல்ல முடியாதா, சீக்கிரம் இறங்கினாலும் இறங்கிடும். ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து IIFL. இதுவும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உடனே எடுத்துட்டேன். ஸ்விங்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். வச்சுருந்தா நல்ல லாபம் கொடுத்துருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை நான் வீக்லியில் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு. ஆல் டைம் ஹைன்னு சொல்லக்கூடாது, ஒரு லாங் டேர்ம் ஹையை வந்து பிரேக் பண்ணுற நிலைமைக்கு IIFL வந்திருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ஒன் டேவாக மாற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த லெவல் ரொம்ப முக்கியங்க. இந்த லெவல் IIFL இதுக்கு மேலே தான் நீங்கள் வாங்கணும். ஒரு 367 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்க. இல்லை உங்கள் சேஃபர் சைடுனா ஒரு 377 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கலாம். இதை ஏன் நான் வாங்க சொல்கிறேன்னா, இது வந்து W பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கா. இது வந்து W பேட்டர்ன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி போகும்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், W பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இதில். அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த இதை நான் சூஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், இப்படி போயிருக்கா. ஸோ அடுத்த லெவலான ஒரு 400 ரூபாயை தொடும் அப்படின்றது என்னோட இது. ஸோ லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் IIFL. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு 370 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்க. 375 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்க. வேணால் இதை நான் மாற்றிக்கிறேன், ஏன்னா ஒரு சேஃபர் சைடுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? 375 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்க. ஒரு 400 ரூபாய் தொடுறதுக்கான சான்சஸ் இந்த IIFL இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் வந்து 5th பொசிஷனில் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்கோட நேம் கேட்டிங்கன்னா NTPC. இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டில் நிற்கிது. ஸோ இந்த லெவலான இது ரொம்ப முக்கியம். 151 ரூபா முக்கியம், அந்த இதில் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் சொல்லப்போனால் W பேட்டர்ன் தான், அது பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் ஒரு 160 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்க. அடுத்த லெவலான 160 ரூபாய்க்கு கூட வேணாம், 155 ரூபாய்க்கு மேலே போனால் தான் வாங்கணும். அது வரை NTPCயில் உள்ளே இறங்காதீங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஓவராக வந்து அப் கொடுக்காது, ஓரளவு தான் அப் கொடுக்கும். ஸோ இதை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறி இருக்குது, அதுக்காக சூஸ் பண்ணேன். நீங்கள் வாங்குறா இருந்தால் ஒரு 155 ரூபாய்க்கு மேலே போகட்டும். ஒரு 160க்கு மேலே போனால் கூட ஓகே தான் எனக்கு தோணுது. நீங்கள் வாங்குறா இருந்தால் ஒரு 155 to 160க்குள்ளே வாங்க. 170 ரூபா தொடுறதுக்கான சான்சஸ் இந்த NTPCயில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நான் வாங்கின ஸ்டாக்கில் வந்து கிராம்ப்டன் நான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். நான் ரொம்ப நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். கிராம்ப்டன் நான் வாங்கினதுக்கப்புறம் பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 400 ரூபாய்க்கிட்ட வாங்கினேன்னு நினைக்கிறேன், 419 ரூபாய்க்கிட்ட வாங்கினேன். ஆனால் இங்கே ஒரு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிராம்ப்டனில் இந்த இடத்துல ரொம்ப நாளாக
கன்சாலிடேஷன் நடந்திருக்கு, டோஜி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரொம்ப குரூஷியலான ஸ்டேட், நான் சொல்ல போனால் ஸ்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இதை வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது, பண்ணால் இங்கே வரையும் போயிடும், 350 ரூபா வரையும் போயிடும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப திணறிட்டு இருக்கு. ஸோ என்னை கேட்டிங்கன்னா ஒரு 380 ரூபாய்க்கு மேலே போனால் சூப்பரான அப் ட்ரெண்ட் கொடுக்கும், 415 ரூபாய் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸில் இருக்குது. ஸோ யாராவது வாங்குறவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது டவுனாக தான் வரும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம், அது வந்து ஃபால்ஸ் பிரேக்அவுட்டாக இந்த மாதிரி கப்பு தலையில் கவுத்த மாதிரி வந்துருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும், சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாங்குறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி 380 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்குங்க. இது வந்து கப் அண்ட் கேண்டீனில் தலையிலாக வந்திருக்கு. ஸோ அதனால சொல்ல வரேன், ஓகேங்களா, புரியுதுங்களா. நானும் இதில் வாங்கி மாட்டிக்கிட்டேன், வேறு வழி இல்லை. ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு, வாங்கினேன், ஏறுன்னு நினச்சேன், அப்புறம் ஏறல. ஓகே, இவ்வளோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்டாக்ஸ். என்னென்ன பார்த்தோம்? டாடா பவர் பார்த்தோம், ரெடிங்டன் பார்த்தோம், டெல்டா கார்ப், ஐஏஎஃப்எல், என்டிபிசி அந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ். ஸோ அதுக்கடுத்து நான் என்னோடய ரேடாரில் வச்சுருக்குது ஐடிசி. நான் போன வாரமே உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லிட்டேன், ஐடிசி வாங்குறவங்க வாங்குங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நல்ல பிரேக் அவுட் கொடுத்து அடுத்த லெவலான 165 ரூபாய் இதை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிருச்சு ஐடிசி. இந்த 165 பிரேக் பண்ணி கீழே போகக்கூடாது. நீங்கள் ஒரு 2-3 நாள் பாருங்கள் 165க்கு வருதான்னு, வந்துட்டு நல்லா ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்து போகுதான்னு பாருங்கள். அடுத்த டார்கெட்டான 290 ரூபா வரையும் போகும். நான் 100ன்னு சொன்னோன்னா சாரி, இன்னும் 263 ரூபா ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. 1 மினிட், நான் 1 டே மாற்றிக்கிறேன். இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. 263 ரூபா இந்த தெரியுதா, இந்த லெவல் ஹையை 265 இல்லை 63 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இது வந்துட்டு யூட்டர்ன் எடுத்துகிட்டு உடனே மேலே போனாலும் போகும். ஸோ என்னோடய டார்கெட் 290 ஷார்ட் டேர்முக்கு இன்னும் ஒரு 2 வாரத்தில், அதுக்கடுத்து 300க்கு ப்ளஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து இந்த இடத்த வந்து சப்போர்ட்டுன்னு நான் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சப்போர்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 265 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஓகேங்களா. கீழே மறுபடியும் 240 கிட்ட போனாலும் போயிடும், ஓகேங்களா. என்னோடய டார்கெட் வந்து ஷார்ட் டேர்முக்கு 290, 300 ப்ளஸ் வரையும் போகும். ஸோ இது கவனமாக பாருங்கள். கொஞ்சமாக யூட்டர்ன் எடுத்துகிட்டு மேலே போகும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்குறவங்க இப்போயே வாங்க ஆரம்பிங்க, ஆனால் ரொம்ப உடனே வாங்கிடாதீங்க. ஐடிசி ஸ்லோவாக தான் ஏறும், இது லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ். ஸோ வேறு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் என் கண்ணில் பட்டது இது தான். நிறைய பேர் பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கலாமா வேணாமா, சுஸ்லான் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்பீங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும், வாங்கி போடுங்க. இது கரெக்டான நேரத்துக்கு கிடைக்கிது. கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு போகும். ஜேபி பவர்லாம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக 9 ரூபாய்க்கு போகும்னு பார்த்தா மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன், நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸ்லாம் இப்போதைக்கு ஒரு சிக்னல் கிடைக்கல, இல்லாட்டி நான் கொடுத்துருப்பேன் வாங்க சொல்லி. ஸோ நான் பார்த்தது ஐஏஎஃப்எல் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கடுத்து டாடா பவர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டுமே நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஸோ வேறு நிஃப்டி பார்த்தோம்னா இப்போதைக்கு நிஃப்டி ஒன்றும் சொல்ல முடியலங்க. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இப்போலாம் எதுவும் ஒர்க் ஆகாது, நியூஸை பொறுத்து தான். மறுபடியும் ரஷ்யா உக்ரைன் வந்து இஷ்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் எதுவும் பேச முடியல, ஓகேங்களா. ஸோ அடுத்து எனக்கு ஒருத்தர் இந்த ஏஎஸ்ஏஎல் அப்படின்ற ஒரு ஸ்டாக் கொடுத்தாரு. ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ரிஸ்கின்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு அப்பர் சர்க்யூட் அடிச்சுட்டு அதுக்கடுத்து லோயர் சர்க்யூட் வந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம விற்கிறது கஷ்டமாக போயிடும். சரியான லோயர் சர்க்யூட் அடிச்சுட்டு இங்கே பாருங்களேன் 200 ரூபாய்க்கு இருந்தது, மறுபடியும் அப்பர் சர்க்யூட் அடித்து ஏறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ மறுபடியும் 775 ரூபாயிலேருந்து மறுபடியும் லோயர் சர்க்யூட் அடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் 60 ரூபாய் வருது. ஸோ அவர் கொடுத்துருந்தான்றனால உங்களுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் தான் கிடைக்கும். ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு எப்போல்லாம் விற்கணும்னு தோணுதோ ஒரு 10% ஹைக், அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு 10% ரிட்டர்ன் கொடுத்துருச்சுன்னா உடனே வெளியில் வந்துடுங்க, ஓகேங்களா. ஏன்னா லோயர் சர்க்யூட்டில் நீங்கள் விற்க முடியாது, ஏன்னா அதை வாங்குறதுக்கான ஆட்கள் வரவே மாட்டாங்க. அப்பர் சர்க்யூட்டில் தாராளமாக விற்கலாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 700 ரூபாய் அடுத்த லெவல் ஹையை பார்த்துக்கணும். ஒரு 700 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்துடணும், கண்ணை முடிட்டு, இல்லை பாதியாவது விற்றுறணும், போட்ட காசாவது எடுத்துடணும். இல்லாட்டி சொல்ல முடியாது, அது லோயர் சர்க்யூட் அடித்தா போயிடும். 100 10 ரூபாய்க்கு கீழே போனாலும் போகும். இங்கே பாருங்களேன், எங்கேருந்து 75 ரூபாயில் இந்த ஸ்டாக் எங்கே வரையும் போயிருக்கு பாருங்கள், 924 ரூபா வரையும் போயிருக்கு, ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ ட்ரெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்பலாமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல் ரிஸ்கி, ஆனால் சில பேர் இந்த ரிஸ்க்கை எடுப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு வழியில், இதில் டெக்னிக்கல் பார்த்தாலும் ஒர்க் ஆகாது. என்னை கேட்டிங்கன்னா கண் மூடித்தனமாக வாங்குறீங்களா வாங்குங்க,
ஒரு 10% ரிட்டர்ன் கொடுத்தோன்னே எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்டாக்ஸ். பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ்லாம் ஒன்றும் பார்க்குறக்கு முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பார்க்குறா இருந்தால் 50 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்கில் பாருங்கள், ரொம்ப நாளாக ஒரு கன்சல்டேஷன் போயிட்டுருக்கு. அதை 38,000 மேலே போனால் தான், இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு என்னால் சொல்ல முடியும். அதுக்காக சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே இந்த லெவல், ஓகேங்களா? இந்த லெவலுக்கு மேலே போகணும். 38,000 மேலே போனால் தான் அடுத்த லெவலான 38,400 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது. 37,200 பிரேக் பண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த கேப் டவுனு. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு அளவு தொட்டுட்டு யூட்டர்ன் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே கால்ஸ்லாம் நான் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கனால. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலில் வந்து இன்ட்ராடே கால்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? நானும் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் டைம் கிடைக்கும் போல தான் பண்ணுவேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் பண்ணுறதில்ல. ஸோ என்னோட ஒர்க்கே எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து இப்போ ஐடி செக்டார்லாம் நல்லா ஏறிச்சு, யாரும் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. டிசிஎஸ் ரிசல்ட்டாக இருக்கும், இன்ஃபி ரிசல்ட்டாக இருக்கும், எல்லாமே அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் ரிசல்ட் வர நேரத்தில் போய் வாங்கிட்டு மாட்டிக்கிறாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.